இப்ப கடனே இருக்குது. அந்த கடன அடைக்க பாப்பாப்புல. ஏன்னா, அது 6ஆம் இடத்த வலுக்க வைக்கிறதுனால இது குரு வந்து உச்ச குருவா இருக்கிறதால. மெயின் அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு வந்து உச்சமாவாரு. அவரு உச்சமாற வீட்டுக்கு வருவாரு. ஸோ, அப்போ கடகராசில அவர் உச்சமா வருது. அவரும் இந்த வாட்டி கடகராசிக்கு வந்துருக்காப்புல. இப்ப அந்த உச்ச குரு இருக்கிறதால என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த 6ஆம் பார்வையும் பார்க்கறதால, ஸோ உங்களுக்கு எதனாவது கடன் இருந்தா, அந்த கடன் பழைய கடன் எதா இருந்துச்சா, அந்த கடன தீர்க்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி விடுவாரு. அப்புறம் நோய் நொடி, இங்க இறந்தா கூட அவங்கள காட்டுவார் இந்த வாட்டி. இவங்க கிட்ட ஜாஸ்தி இது பண்ணிக்காதப்பா, இவங்களுக்கு உங்களுக்கு நல்லது செய்யல அப்படின்னு. அதே மாதிரி நோய் எதுனா இருந்துச்சுன்னா கூட சரி, அந்த நோய்க்கு தீர்க்கிற மருந்தோ, இல்ல யார்கிட்ட போனா தீர்வு கிடைக்குன்றத இந்த குரு காட்டுவாரு. அப்புறமா இந்த குரு வந்து 7ஆம் பாரம் 8ஆம் வீடா பார்த்துருவாரு. 8ஆம் வீட பார்க்கறதால உங்களுக்கு கஷ்டஸ்தானத்தை பார்த்துருவாரு. ஆல்ரெடி என்னவே கஷ்டம் முன்னாடி உங்களுக்கு இந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, இப்ப அந்த கஷ்டம் இருக்காது. அந்த கஷ்டத்த நியூட்ரலைஸ் பண்ணுவாரு. எப்படி நியூட்ரலைஸ் பண்ணா அந்த வீட பார்க்கும்போது, கஷ்டம் இருக்கும். மீன்ஸ் அந்த கஷ்டம் இருந்தா கூட உங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது. ஏன்னா, அந்த உச்சகுரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு, அது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா தெரியாது. ஆனா, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ஆம்